சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 99 648 86 879. வணக்கம். நீங்க ஒரு தொழில் நடத்துறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு நாள் திடீர்னு அரசு துறையிலிருந்து ஒரு நோட்டீஸ் வருது. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, இவ்வளவு வரி கட்டணும் அதுன்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு ஒரே பதற்றம். ஆனா உங்க தரப்பு நியாயத்தை சொல்லலான்னு பார்த்தா அந்த நோட்டீஸ்ல எப்போ எங்கே வரணும்னு எந்த விவரமும் இல்ல. அப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நான் அலச போற வழக்கு குஜராத் உயர் நீதிமன்றத்தில் ஆரத்தி என்டர்பிரைஸ் மற்றும் மாநில அரசுக்கு இடையே நடந்த ஒரு வழக்கு. இது சரியா இந்த கேள்வியை தான் மையமா வைக்குது. இது வெறும் வரி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, நம்ம சட்ட அமைப்புல இருக்கிற ஒரு முக்கியமான உரிமை, அதாவது தன் தரப்பு வாதத்தை முன்வைக்கும் வாய்ப்பு பற்றியது. நீங்க ஆரம்பிச்ச விதமே மிகச்சரியா இருக்கு. நாம டிஜிட்டல் உலகத்துக்குள்ள வேகமா போயிட்டு இருக்கோம். எல்லாமே ஆட்டோமேட்டட், எல்லாமே சிஸ்டம் தான் செய்யுது. ஆனா இந்த வேகத்துல ஒரு மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை உரிமையான என் தரப்பு நியாயத்தை கேளுங்க அப்படிங்கிற குரல் கேட்டாம போயிடக்கூடாதுங்கிறத இந்த வழக்கு ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. அருமை. அப்போ இந்த ஆரத்தி என்டர்பிரைஸ் வழக்குல சரியா என்ன நடந்தது? இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சது? முதல் புள்ளி எது? இந்த பிரச்சனையோட தொடக்கம் 2020-21 நிதியாண்டுக்கான கணக்குகள்ல இருக்கு. ஜிஎஸ்டி துறை ஆரத்தி என்டர்பிரைஸ் நிறுவனத்துக்கு நவம்பர் 9, 2024 ஒரு நோட்டீஸ் அனுப்புது. இது DRC 01A என்கிற ஒரு கணினி வழி அனுப்பப்பட்ட நோட்டீஸ். அதுல இருந்த குற்றச்சாட்டு என்னன்னா, உள்ளீட்டு வரி கடன், அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ல ஷார்ட் ரிவர்சல் பண்ணிருக்காங்க என்பதுதான். ஒரு நிமிஷம், இந்த ஷார்ட் ரிவர்சல் அப்படின்றத கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி. ஆம், கண்டிப்பா. இப்போ ஒரு நிறுவனம் பொருள் வாங்கும்போது ஒரு வரி கட்டுது இல்லையா? அதுதான் உள்ளீட்டு வரி. ஆமா. அந்த பொருளை வச்சு அவங்க செய்யற தெளிக பொருள் வரிக்கு உட்பட்டதா இருந்தா அவங்க கட்டின உள்ளீட்டு வரியை திரும்ப எடுத்துக்கலாம். இதுதான் ஐடிசி. ஆனா அவங்க செய்யற தெளிக பொருளுக்கு வரி விலக்கு இருந்தா, அதாவது எக்ஸம்ப்டட் சப்ளையா இருந்தா, அதுக்கு சம்பந்தப்பட்ட உள்ளீட்டு வரி அவங்க திரும்பவும் அரசுக்கு கட்டிடணும். இதுக்கு பேர் தான் ரிவர்சல். இந்த வழக்குல ஆரத்தி என்டர்பிரைஸ் வரி விலக்கு அளிக்கப்பட்ட விற்பனைக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய ஐடிசில ஒரு பகுதியை சரியா திருப்பி கொடுக்கல, அதாவது கம்மியா கொடுத்திருக்காங்கன்னு துறை நினைச்சது. இதுதான் இந்த ஷார்ட் ரிவர்சல். முடிஞ்சது. அப்போ துறை சார்புல ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. பொதுவா ஒரு தொழில் நிறுவனத்துக்கு இப்படி ஒரு நோட்டீஸ் வந்தா உடனே ஆடிட்டர், வழக்கறிஞர்னு ஒரு பெரிய கூட்டமே அதுக்கு பதில் தயாரிக்க ஆரம்பிச்சிடுமே. ஆனா இங்க ஏன் பதில் போகல? இந்த அமைதிக்கு என்ன காரணம்? இங்கேதான் இந்த வழக்குல ஒரு மனிதாபிமான கோணம் வருது. இது வெறும் சட்ட பிரச்சனை இல்ல. ஆரத்தி என்டர்பிரைஸ் தரப்புல சொல்லப்பட்ட காரணம் ரொம்பவே சோகமானது. அவங்களோட கணக்காளர், அதாவது இந்த வரி விஷயங்கள் எல்லாத்தையும் கையாளக்கூடிய முக்கிய நபருக்கு புற்றுநோய் இருப்பது அந்த சமயத்துல தான் கண்டறியப்பட்டிருக்கு. ஓ. அதனால அவரால் இந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்த முடியல. அந்த ஒரு இக்கட்டான குடும்ப சூழல்ல ஆன்லைன் போர்ட்டல்ல அந்த நோட்டீஸ்களை அவங்க கவனிக்க தவறிட்டாங்க. ஓ, இது உண்மையிலே துரதிருஷ்டமானது. ஒரு பக்கம் தொழில், இன்னொரு பக்கம் ஒரு மனுஷனோட வாழ்க்கை போராட்டம். சரி, துறைக்கு இந்த விஷயம் தெரியாதே, அவங்க தரப்புல இருந்தும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருந்தது? நீங்க சொல்றது சரிதான். சிஸ்டத்துக்கு மனுஷங்களோட கஷ்டம் தெரியாது, அது அதோட வேலையை செய்யும். நவம்பர் 21, 2024 ஒரு முறையான நோட்டீஸ் அனுப்புனாங்க. அதுக்கும் பதில் இல்லைனதும் டிசம்பர் 31, 2024, அப்புறம் ஜனவரி 8, 2025, அப்புறம் ஜனவரி 17, 2025ன்னு சொல்லி மொத்தம் 3 நினைவூட்டல்கள், அதாவது ரிமைண்டர்ஸ் அனுப்புனாங்க. இத்தனைக்கு பிறகு எந்த பதிலும் வராததால பிப்ரவரி 5, 2025ல நீங்க வரியை கட்டியே ஆகணும்னு சொல்லி ஒரு இறுதி ஆணைய, அதாவது DRC 07 பிறப்பிச்சிட்டாங்க. ஒரு நோட்டீஸ், 3 நினைவூட்டல்கள், அப்புறம் இறுதி ஆணை. இந்த இறுதி ஆணைக்கு எதிராகத்தான் அவங்க உயர் நீதிமன்றத்துக்கு போனாங்க இல்லையா? சரி, நீதிமன்றத்துல அவங்களோட முக்கிய வாதம் எங்க கணக்காளருக்கு உடம்பு சரியில்லைன்னதா இருந்ததா, இல்ல வேற ஏதாவது வலுவான சட்ட புள்ளிகளை முன் வச்சாங்களா? அவங்க மனிதாபிமான காரணத்தை சொன்னாலும் அவங்களோட முக்கிய வாதம் முழுக்க முழுக்க சட்டத்தின் அடிப்படையில தான் இருந்தது. 2 முக்கியமான விஷயங்களை முன் வச்சாங்க. முதல் வாதம் இயற்கை நீதி மீறல், அதாவது வயலேஷன் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். இது ஒரு பெரிய சட்ட வார்த்தையா இருந்தாலும் அதோட அர்த்தம் ரொம்ப எளிமையானது. மறுதரப்புக்கு வாய்ப்பு கொடு அப்படின்றது தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எங்களுக்கு அனுப்பின முதல் நோட்டீஸ் ஆகட்டும், இல்ல அதுக்கப்புறம் அனுப்பின 3 நினைவூட்டல்கள் ஆகட்டும்,
எதுலயுமே நாங்க நேர்ல வந்து எங்க தரப்பு விளக்கத்தை கொடுக்கறதுக்கான தேதி, நேரம், இடம் எதுவுமே குறிப்பிடப்படல. இது ஜிஎஸ்டி சட்டத்தோட பிரிவு 7504 மற்றும் 7505 நேரடியா மீற செயல்னு வாதிட்டாங்க. ஒரு நிமிஷம், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது உங்ககிட்ட பேசணும்னு 4 தடவை சொன்னோம், ஆனா எப்ப எங்க பேசணும்னு சொல்லவே இல்லைன்ற மாதிரி இருக்கே இது. மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் அவங்க வாதத்தோட மையமே. அவங்களோட இரண்டாவது வாதம் காரணங்கள் இல்லாத ஆணை, அன்ரீசன்ட் ஆர்டர். அதாவது வரி அதிகாரி பிறப்பித்த அந்த இறுதி ஆணையில எதுக்காக இந்த வரியை விதிக்கிறோம், எப்படி இந்த தொகையை கணக்கு போட்டோன்னு எந்த ஒரு காரணமும் விளக்கப்படல. அது ரொம்ப மேம்போக்கா சுருக்கமா ஒரு கிரிப்டிக் ஆர்டரா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க பதில் சொல்லல, அதனால பணம் கட்டுங்க அப்படின்றது மட்டும் சொல்லுது, ஆனா ஏன் கட்டணும் அப்படின்றத சொல்லலன்னு வாதிட்டாங்க. சரி, ஒரு பக்கம் இந்த வாதங்கள். ஆனா அரசு தரப்புல இருந்து என்ன பதில் வந்தது? அவங்க கையில 4 தடவை நோட்டீஸ் அனுப்புனதுக்கான ஆதாரம் இருக்கு. அத வச்சு அவங்க வலுவா வாதிட்டு இருப்பாங்கல்ல? ஆமாம், அரசு தரப்பு வழக்கறிஞர், நாங்க சட்டப்படி செய்ய வேண்டியதை செஞ்சிட்டோம். ஒரு நோட்டீஸ் 3 நினைவூட்டல்கள் அனுப்பியும் உங்க பதில் அளிக்கல, நேர்லயும் வரல. போதுமான வாய்ப்புகள் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல நாங்க என்ன செய்ய முடியும்? அதனால எங்க அதிகாரி ஆணை பிறப்பிச்சது சரிதான்னு வாதித்தா. இப்பதான் இந்த விவாதம் உச்சகட்டத்தை எட்டுது. ஒரு பக்கம் நடைமுறையின்படி 4 முறை தொடர்பு கொண்ட அரசு, இன்னொரு பக்கம் அந்த தொடர்பே முழுமை இல்லாதது, அதுல எங்களை கூப்பிடவே இல்லைன்னு சொல்ற நிறுவனம். நீதிமன்றம் இந்த சிக்கலான விஷயத்தை எப்படி பார்த்தது? அவங்க யாருடைய வாதத்தை ஏத்துக்கிட்டாங்க? நீதிமன்றம் இந்த விஷயத்த ரொம்ப ஆழமா சட்டத்தின் அடிப்படையில மட்டும் பார்க்காம நியாயத்தின் அடிப்படையிலையும் பார்த்தது. அவங்க மனுதார தரப்பு வாதத்தை முழுசா ஏத்துக்கிட்டாங்க. நீதிமன்றம் 2 விஷயங்களை ரொம்ப தெளிவா சுட்டிக்காட்டுச்சு. முதல்ல, நேரில் ஆஜராவதற்கான விவரங்கள் கட்டாயம்னு வலியுறுத்துச்சு. நீதிமன்றம் அந்த DRC 01 நோட்டீஸை எடுத்து நேரடியா ஆய்வு பண்ணுச்சு. அதுல நேர்ல ஆஜராக வேண்டிய தேதி, நேரம், இடம் கேட்கப்பட்டிருந்த பகுதிகள்ல அதிகாரி பொருந்தாது, அதாவது NA நாட் அப்ளிகபிள்னு போட்டிருந்ததை சுட்டிக்காட்டுச்சு. என்னது, நாட் அப்ளிகபிளா? அப்போ நோட்டீஸ் அனுப்பும் போதே நேர்ல வந்து பேசும் வாய்ப்பு உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? இத நம்பவே முடியலையே. அதுதான் நீதிமன்றத்துக்கும் அதிர்ச்சியா இருந்தது. நீதிமன்றம் சொன்னது என்னன்னா, நீங்க ஒருத்தரை கூப்பிடுறதா இருந்தா எப்போ எங்க வரணும்னு சொல்லணும். அத சொல்லாம அந்த இடத்துல பொருந்தாதுன்னு எழுதிட்டு அப்புறம் அவங்க வரலன்னு சொல்றது என்ன நியாயம்? சரிதான். நினைவூட்டல்கள்லயும் இந்த விவரங்கள் இல்ல. ஒருத்தருக்கு எதிரா ஒரு பாதகமான முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு நேர்ல வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறது சட்டப்படி கட்டாயம். அந்த வாய்ப்புக்கான தேதி, நேரம், இடத்தை தெளிவா சொல்றது அதிகாரியோட கடமை அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. அப்போ 4 தடவை நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்ற அரசு தரப்பு வாதம் இங்க அடிபட்டு போகுது. ஏன்னா அந்த 4 நோட்டீஸுமே குறைபாடுள்ள நோட்டீஸ்கள். சரி, நீதிமன்றம் சொன்ன இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன? இரண்டாவது விஷயம், காரணங்களுடன் கூடிய ஆணை அவசியம் என்பது. இங்கே நீதிமன்றம் அதிகாரிகளுக்கு ஒரு முக்கியமான பாடத்தையே சொல்லிக் கொடுத்துச்சு. மனுதாரர் நேர்ல வரல, இல்ல பதில் சொல்லல அன்ன ஒரே காரணத்துக்காக நீங்க உங்க கடமையிலிருந்து தப்பிக்க முடியாது. உங்ககிட்ட இருக்கிற ஆவணங்களை வச்சு நீங்க ஏன் இந்த முடிவுக்கு வந்தீங்க, எப்படி இந்த வரித்தொகையை கணக்கு போட்டீங்கன்னு எல்லா காரணங்களையும் தெளிவா விளக்கி ஒரு ரீசன்ட் ஆர்டரை பிறப்பிக்கணும். ஆனா இந்த வழக்குல அந்த இறுதி ஆணையில அப்படி எந்த காரணமும் இல்ல. வாய்ப்பை கொடுத்தும் வரல அன்னோத தவிர வேற எந்த விளக்கமும் இல்ல. இது சட்டப்படி செல்லாது அப்படின்னு தெளிவா சொல்லிருச்சு. இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. அதாவது ஒரு அதிகாரி வெறும் போஸ்ட்மேன் மாதிரி நோட்டீஸ் அனுப்பிட்டு பதில் வரலன்னா ஃபைனல் ஆர்டர் போடுற வேலையை மட்டும் செய்யக்கூடாது. அவரே ஒரு நீதிபதி மாதிரி தனக்கு முன்னாடி இருக்கிற ஆதாரங்களை வச்சு ஒரு முடிவுக்கு வந்து அந்த முடிவை நியாயப்படுத்தணும்னு நீதிமன்றம் எதிர்பார்க்குது. மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சட்டத்தோட நோக்கமே அதுதான். ஒரு தரப்பு பட்சமான முடிவுகளை தவிர்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் தன் தரப்பை சொல்ல ஒரு நியாயமான வாய்ப்பு கொடுக்கணும். இதுதான் இயற்கை நீதியோட அடிப்படை. நீதிமன்றம் இந்த தீர்ப்புல அதை மறுபடியும் நிலைநாட்டியிருக்கு. அப்போ இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு என்னவா இருந்தது? ஆரத்தி என்டர்பிரைஸ்க்கு என்ன தீர்வு கிடைச்சது? நீதிமன்றம் வரித்துறை பிறப்பிச்ச அந்த பிப்ரவரி 5, 2025 தேதியிட்ட ஆணையம் முழுமையா ரத்து செஞ்சுது. அதோட இந்த வழக்க மறுபடியும் அதே அதிகாரிகிட்ட விசாரணைக்கு அனுப்புச்சு. மனுதாரருக்கு முறையா தேதி, நேரம், இடமெல்லாம் குறிப்பிட்டு நேர்ல ஆஜராக ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவங்க சொல்றத கேட்டு சட்டப்படி ஒரு புதிய காரணங்களுடன் கூடிய ஆணைய 12 வாரத்துக்குள்ள பிறப்பீங்க அப்படின்னு உத்தரவு போட்டுச்சு. சரி, இந்த ஒரு வழக்குக்கான தீர்ப்பு கிடைச்சாச்சு. ஆனா இதோட பெரிய தாக்கம் என்ன?
நம்மள மாதிரி தொழில் செய்யற மத்தவங்களுக்கும் வரி செலுத்துறவங்களுக்கும் இந்த தீர்ப்புல இருந்து என்ன செய்தி இருக்கு? இதுல ரொம்ப பெரிய செய்தி இருக்கு. இது எல்லா வரி செலுத்துறவங்களுக்கும் ஒரு முக்கியமான பாதுகாப்பு கொடுக்குது. உங்களுக்கு ஜிஎஸ்டி துறையிலிருந்து ஒரு நோட்டீஸ் வந்தா அதுல நேர்ல ஆஜராகிறதுக்கான தேதி, நேரம், இடம் தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கணும். அப்படி குறிப்பிடாம வெறும் நினைவூட்டல்களை மட்டும் அனுப்பிட்டு அதை அடிப்படையா வச்சு பிறப்பிக்கப்படுற எந்த ஆளையும் சட்டப்படி செல்லாதுங்கிறத இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்துது. இது அதிகாரிகளோட தன்னிச்சையான முடிவுகளுக்கு எதிரா நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வலுவான கவசம். இனிமே ஒரு அதிகாரி நாட் அப்ளிகபிள்னு போட்டுட்டு தப்பிக்க முடியாது. ஆஹா, நம்ம கையில ஒரு நோட்டீஸ் கிடைச்சா வரித்தொகையை மட்டும் பார்க்காம நம்ம உரிமை சரியா கொடுக்கப்பட்டிருக்கா, அதாவது நம்மள பேச கூப்பிட்டிருக்காங்களாங்கிறதையும் பார்க்கணும்னு சொல்றீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இது. ஆமா, சட்டம் நம்ம பக்கம் இருக்குங்கிறத இந்த மாதிரி தீர்ப்புகள் தான் நமக்கு உணர்த்துது. ஆனா நம்ம வரி விதிப்பு முறைகள் எல்லாமே கணினிமயமாக்கப்பட்டு வருது. இந்த டிஜிட்டல் உலகத்துல இது மாதிரி மனிதநேய அம்சங்களையும் நியாயமான வாய்ப்பு மாதிரி அடிப்படை கொள்கைகளையும் நாம எப்படி கணினிகளோட செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது? ஒரு சிஸ்டம் ஒரு மனுஷனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கும். ஒருவேளை எதிர்காலத்துல நம்ம உருவாக்க போற சிஸ்டம்கள்ல இதுக்கும் ஒரு வழி இருக்குமா? சிந்திச்சு பாருங்க. இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.